सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा धर्मकृद्धर्मे सदसक्षरमक्षरम् अभिज्ञाता सहस्रांशुः विधाता कृतघट्टणः 64வது ஸ்லோகம் 475வது நாம பகவான் நாம வைபவம். எந்த நாமாக்களை அறிஞ்ச மாத்திரத்தினால மனுஷனுக்கு அஜானம் செதறி ஆத்ம ஜானம் ஏற்பட்டு அவன் மனசுல இருக்கிற கவலைகள்லாம் நீங்கி பகவத் சாகித்யத்தை அடைவானோ அப்படிப்பட்டதான திவ்யமான நாமாக்கள். அதுல நம்ம பார்க்க வேண்டிய நாம தர்மகு. தர்மத்தை காப்பாற்றுறவர். புருஷார்த்தங்கள் 4. புருஷார்த்தங்கள்னா மனிதனால் ஆசைப்படக்கூடியதான பொருட்கள். மனிதன் எதற்காக ஆசைப்படுகிறான்? எப்பொழுதும் தான் சௌக்கியமா இருக்கணும், ஆனந்தமா இருக்கணும், ஒரு கவலையும் இல்லாம இருக்கணும். இதுதான் மனுஷனுடைய எதிர்பார்ப்பு. அந்த ஆனந்தமாக இருத்தல் துக்க சம்பந்தம் இல்லாதான ஆனந்தமா இருக்கணும். துக்க சம்பந்தத்தோட ஆனந்தம் அப்பப்ப நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கோம். பட்டாணி சாப்பிட்டே இருக்கா, கொஞ்ச நேரம் சாப்பிடணும், அப்புறம் வாய் வலிக்கிறது. சாப்பிடணும்னு இருக்கு, வாயும் வலிக்கிறது. அப்ப என்னாச்சு? அந்த ஆனந்தம் துன்பத்தோட கலந்ததாக இருக்கு. ஆனா நமக்கு எப்படிப்பட்டதான ஆனந்தம் வேணும்? துக்க சம்பந்தம் இல்லாததான ஒரு ஆனந்தம். என்ன துக்கேன சந்தினம் நகக்கிரஸ்தம் அனந்தரம். 2 ஆனந்தங்களுக்கு நடுவுல கொஞ்சம் துன்பமும் இருக்கக்கூடாது. நம்ம நினைச்ச காரியங்கள்லாம் அப்பப்ப ஆயிடணும். அபிலாஷோப நீ செஞ்ச இப்படிப்பட்டதான ஆனந்தம் இது சாஸ்வதமாக இருக்குமே. ஆனால் இதற்குத்தான் மோட்சம்னு பேரு. அதுதான் முக்கியமான புருஷார்த்தம். ஆனா அந்த நிலையை அடையணும்னு நமக்கு என்ன வேணும்? முதல்ல அதுக்கு தகுந்ததாக நம்மளை நாம் தயார் பண்ணிக்கணும். அதுல முக்கியமாக முதல் புருஷார்த்தம், முதல் சாதனம் தர்மம். இந்த அறம் இவன் சௌக்கியமாக நல்ல வழியில இருந்தாதான் இவனுக்கு அந்த உயர்ந்ததான நிலை கிடைக்கும். இந்த தர்மத்தோட இவன் இருக்கணும். இந்த தர்மத்தை காப்பாற்றணும். பகவான் தன்னுடைய அநேக அவதாரங்கள்ல தர்மத்தை காப்பாற்றது தான் ரொம்ப முக்கியமாக நினைத்தார். எதா எதாகி தர்மத்திய கிளானிர் பவதி பாரதா. எப்பொழுதெல்லாம் தர்மம் குறைஞ்சு போறதோ, அதர்மங்கள் ஜாஸ்தியாகிறதோ, அந்த சமயத்துல கதா ஆத்மானம் சுஜாமியம், நான் என்னை சுட்டித்துக் கொள்கிறேன். எதற்காக? அந்த தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டுவதற்காக. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அந்த தர்மத்தை மறுபடியும் நிலைநாட்டணும். ஏன்னா தர்மம் இருந்தால்தான் மனுஷ அதை குடித்து கொண்டு அவ முன்னுக்கு வரலாம். எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாமலும் நல்லதை பண்ணக்கூடியதான மக்கள் இல்லாத போனால் மனுஷியால் எப்படி வர முடியும்? நல்லதுன்னு தெரிஞ்சா மட்டும் போறாது உங்களுக்கு. ஆனா அதை பண்ணிட்டு இருக்கிற மனுஷியால் வேணும். இப்படி பண்ணணும்னு புஸ்தகத்துல இருந்தா நம்மளால பண்ண முடியாது. அதை பண்ணி அதை நமக்கு எடுத்து சொல்லி கொடுத்து தானும் பண்ணி இப்படி பண்ணுங்கன்னு சொன்னாதான் அது சரியா வரும். ஆகையால் அப்படிப்பட்டதான சக்திகள் வேணுங்கிறதுக்காக தானே பிறந்தார்.
ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் பண்ணி அந்தந்த நிலையில தர்மத்தை தான் நடத்தி காட்டினார். ஒவ்வொரு நிலையும் எப்படி இருக்கணும், எப்படிப்பட்டதான சந்தர்ப்பம் வந்த போதிலும் நாம் எப்படி வாழ்க்கையில நடந்து கொள்ளணும் அப்படின்னு இந்த தர்மத்தை நடத்தி பத்திரமா காப்பாற்றி கொடுத்தார். இதுதான் அவதாரங்கள்டைய எல்லா அவதாரங்கள்டையும் பூர்ணமான ஒரு அம்சம். வாமனாவதாரத்துல தான் இறங்கி வினயத்தை காட்டி தான் பலி சக்கரவர்த்திட்ட போய் 3 அடிய கிட்ட வாங்கி அதனால உலகத்தை காப்பாற்றினார். ஏன்னா யுத்தம் இல்லாமலேயே ஜனங்களை தேவதைகளை காப்பாற்று. ராமாத்திய அவதாரங்கள்ல யுத்தம் பண்ணி அவளை என்ன சொன்னாலும் வேற வழி இல்லை, யுத்தம் பண்ணி அவளை கொன்னாத்தான் முடியும் எனக்கூடியதான அபிப்பிராயத்துல அவ யுத்தம் பண்ணி அது பண்ணிட்டார். யுத்தம் பண்றதுன்னு அப்புறம் இருக்கட்டும், தன்னுடைய வாழ்க்கையில அரண்ய காண்டத்தை ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஒவ்வொரு ரிஷிகள் இடத்துலையும் அவளுக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி எது எப்படி இருக்கணுமோ, யாருக்கு எது எப்பொழுது தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்திருக்காரு. அது ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு இடத்துலையும் நான் பார்க்கும் பொழுது எப்படி இந்த சந்தர்ப்பத்துல எப்படி தர்மத்தை விரும்பாலனம் பண்ணணும், இந்த சந்தர்ப்பத்துல எப்படி காப்பாற்றணும், இவை எல்லாம் எடுத்து சொன்னார் அல்லவா, எடுத்து அனுஷ்டானம் பண்ணினார் அல்லவா, பக்தாளை காப்பாற்றினார் அல்லவா. சபரி போன்றதான பக்தாளை நம்மளையும் என்னையும் பகவான் பார்க்க வருவாரா அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களை என்ன யார் எப்படி இருந்தாலும் அவளை அனுகிரகம் பண்றதுக்காகத்தான் நான் இருக்கேன் அப்படின்னு காப்பாற்றினார் அல்லவா. அதுதான் தர்மத்தை காப்பாற்றக்கூடியதான நிலை. அந்த தர்ம கோப்பு தர்மம் கோபாயதி தர்ம கோப்பு சர்வதா தர்மகாலம் தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறவர், தர்மத்தை ரட்சணம் பண்ணிட்டிருப்பார். அதர்மத்திலிருந்து தர்மத்தை காப்பாற்றணும், தர்மத்தை கெடுக்கிறவாளிடத்திலிருந்து தர்மத்தை காப்பாற்றணும். வேதங்களுக்கு எப்பாவது கஷ்டம் வேதானுத்தரதே ஜெகன்னிவஹதே வேதானுத்தரதே. இந்த வேதமானது மறைஞ்சு போச்சுன்னா அது படிக்கிறவா இல்லாத போனா அதுக்கு எடுத்து காட்டி இப்படி சொல்லணும். அதே போல வேதத்துல என்னத்தான் இருக்கு. இப்பொழுது மாடர்ன் டேஸ்ல ஜனங்களுக்கு வேதம்னா எதுவும் தெரியுது, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியுமா, என்னதான் சொல்லியிருக்காரு வேதம்னு யாருக்கு தெரியும். ஏதாவது கேட்டா வரிசையா ஆரம்பிச்சிடுற சோமயாகம் பண்ண அந்த யாகம் பண்ண அவ்வளவுதானே இருக்கு வேதத்துல. அதுக்குள்ள இருக்கிற அம்சம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா? எத்தனை தர்மங்கள் இருக்க, ராமாயணம் பாரதம் பாகவதம் இவைகள்ல இருக்கக்கூடியதான தர்மங்கள் எல்லாம் அந்த வேதத்துல இருக்கிற தர்மங்கள் அல்லவா. அதை எடுத்து சொல்ல வேண்டாமா, அதை அனுஷ்டானம் பண்ண வேண்டாமா, அனுஷ்டானம் பண்றதுக்கு தான் ஒரு வெற்றி இருக்க வேண்டாமா, அப்படி தர்மத்தை காப்பாற்றினார். அதனால தர்மம் கோபயதி தர்ம குரூப் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே இது பகவத் வசனார். அவரே சொல்லியிருக்கார், தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகத்தான் ஒவ்வொரு யுகத்திலையும் நான் பிறக்கிறேன். தசாவதாரங்கள் 28 அவதாரங்கள் ஸ்ரீமத் பாகவத்துல முதலே 28 அவதாரங்கள் சொல்லியிருக்கார். அதே போல நிறைய அவதாரங்கள், எத்தனை அவதாரங்களும் அதுல அவதாரங்களுடைய பரம ரகசியம்னா தர்மத்தை காப்பாற்றணும், ஜனங்களுக்கு தர்மத்தை தெரிய வைக்கணும். ஏன்னா எந்த ஒரு சந்தர்ப்பத்துல யாருக்கு எது வேண்டி இருக்குமோ தெரியாது, அவளுடைய மனுஷனுடைய வாழ்க்கை இருக்க என்னதுன்னு தெரியாது. எப்பொழுது எந்த கஷ்டம் வருமோ, எந்த தர்மம் தேவைப்படுமோ அது தெரியும். நித்திய தர்மங்கள், நைமித்திக தர்மங்கள், அவளுக்கு ஸ்திரீகளுக்கு என்ன தர்மம், புருஷர்களுக்கு என்ன தர்மம், குழந்தைகளா இருக்கிறவாளுக்கு என்ன தர்மம், வயசானவாளுக்கு என்ன தர்மம், ஜாதி தர்மம் என்ன, குல தர்மம் என்ன, இப்படி ஒவ்வொன்றுக்கும் இருக்கு. அத்தனையும் தெரிவிக்கணும். அதற்கெல்லாம் தர்மசாஸ்திரங்கள்லாம் இருந்த போதிலும் அதை எடுத்து சொல்லணுமே. இப்படின்னா இப்படி இந்த சந்தர்ப்பம் இப்படி வந்தா என்ன பண்றது, இவைகள்லாம் எடுத்து சொல்ல வேண்டாமா? அதை எடுத்து சொல்றது நான் அனுஷ்டானம் பண்ண வேண்டாமா? அனுஷ்டானம் பண்ணினாத்தானே மனுஷர்களுக்கு அனுஷ்டானம் பண்ண முடியும் எனக்கூடியதான ஒரு தைரியம் வரும். அத்தனையும் பண்ணினதான மகாத்மா ராமாத்திய அவதாரங்கள் அவர் விசேஷமா பண்ணினார். அதே போலயே மற்ற அவதாரங்களையும் ஜனங்களுக்கு சகாயம் பண்ணினார். ஒரு மத்திய அவதாரமா இருந்து கொண்டு அந்த வேதங்களை காப்பாற்றினார் பிரளய சமுத்திர. கூர்மாவதாரமா இருந்து கொண்டு தேவதைகளுக்கும் அரக்கர்களுக்கும் 2 பேரும் சேர்ந்து ஸ்ரீர சமுத்திரத்தை கடையும் பொழுது தானவாளுக்கு சகாயம் பண்ணினார். இப்படி ரிசிம்ஹாவதாரத்துல பக்தனுக்கு ஏற்படுற சத்தியம் விதாசம் நிஜ பாட்டிதம்
அந்த சத்தியம் மிக விருத்தினா இருக்கக்கூடிய பிரகலாதன் சொன்ன வார்த்தையை சத்தியமாக்கணும் என்பதற்காக அவர் அந்த தூணிலிருந்து வெளியில வந்து துஷ்டனாக இருக்கக்கூடியதான அவன் எந்த துஷ்டம் பணத்துல ரொம்ப ஆசைப்பட்டான். கிரண்ய காசிப்பு அவன் அண்ணா தந்த கிரண்யாட்சன் தங்கத்து மேலேயே உலகத்துல இருக்கிற எல்லா தங்கமும் எனக்கு தான் வேணும், மெத்தையெல்லாம் தங்கம், ரெண்டெல்லாம் தங்கம். அவ்வளவு ஒரு ஆசை இருக்கக்கூடாது. மனுஷனுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு இருக்கு. அதோட அதிகமான ஒரு ஆசை. அது மட்டும் இல்லாம மற்றவர்களுக்கு இல்லாம எனக்குத்தான் இருக்கணும் எனக்கூடியதான ஆசை. இந்த பேராசைகள்லாம் மனுஷனுக்கு இருக்கப்படாது என்கிறதை காட்டுவதற்காக தான் வாழ சம்ஹாரம் பண்ணிடுங்க. இப்படி எல்லா விதமாகவும் தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறதுனால அவருக்கு தர்மகு அப்படின்னு. அதோட மட்டும் இல்ல, தர்மக்கிறது தர்மத்தை காப்பாத்துறவா ஒண்ணு, தர்மத்தை பண்றவா ஒருத்தர். இப்ப இந்த ரெண்டும் தனித்தனியா இருக்கு நம்ம நாட்டுல. லாவை என்போர்ஸ் பண்ணி லா இருந்ததுன்னு காட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட், லாவை தயார் பண்றதுக்கு பாலிட்டிக்ஸ் இருக்கான். அவன் ஒரு மாதிரி பண்ணினா இவன் வேற எல்லாம் தயார் பண்ணிவிட்டான். நமக்கு எது வசதியோ அப்படி தயார் பண்ணி விடுறான். அப்படி இருக்க முடியாது. பகவான் என்ன பண்ண, தர்மத்தை தயார் பண்றதும் தான் தான், அந்த தர்மத்தை காப்பாற்றுறவரும் தான் தான். உலகத்துல வேதம் எனக்கூடியதான அம்சத்துல தர்மங்களை தயார் பண்ணிட்டு இருக்கார். வேதானுசரதே வேதங்களையும் தயார் பண்ணிருக்கார். வேதங்களை அவர் எழுதல, போன ஜென்மால போன கல்பத்துல இருக்கக்கூடியதான வேதங்களை ஓங்கார ரூபமாக தனக்குள்ள அடக்கி கொண்டு மறுபடியும் சுருக்கி அதில யோவேதாதோ அதை எடுத்து சொல்லி யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோவை வேதாந்த பிரகினோதி தஸ்மை அப்படின்னு அந்த வேதங்களை மறுபடியும் எடுத்து பிரம்மதேவருக்கு எடுத்து சொன்னார். வேதங்களை மட்டும் சொன்ன போதுமா அது இருக்கக்கூடியதான தர்மங்களை எடுத்து சொல்லணும். அப்படி தர்மங்கள்ல இன்னென்ன தர்மங்கள் இப்படி வரணுங்கிறதுக்காக அந்த வேதங்கள் இருக்கக்கூடியதான தர்மங்கள்ல ஒவ்வொரு கல்பத்திலையும் மனு யாக்கியவல்கர் அத்திரி இது போல மகர்ஷிகள்னால அந்த ஸ்மிருதிகளை எழுத வச்சார். ஏன்னா எல்லோருக்கும் சுலபமாக தெரியணும். பாரதத்துல இருக்க வேதத்துல இருக்கக்கூடியதான தர்மங்கள் எல்லோராலையும் புரிந்து கொள்ள முடியாது. வேத வாக்கியத்தை அறிகிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக என்ன பண்ணினார், எல்லோராலையும் புரியக்கூடியதாக புரிந்து கொள்ளக்கூடியதாக ஸ்மிருதிகளை தயார் பண்ணினார். எல்லாத்தை விட பகவத்கீதை, பகவத்கீதையில எப்படி இருக்கோ அப்படிதான் நான் நடந்து கொள்கிறேன்கிறார் ஒரு இடத்துல பகவான். அப்படி அவ்வளவு சுலபமாக எல்லா மனுஷர்களுக்கும் இது புரியும்படி பெற்றார் பார்த்தா. அதான் தர்மக்கிறது. தர்மக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வேதாந்த கிருத் வேத விதேவசாகம் வேதாந்த கிருத்து அப்படின்னு, வேதாந்த கிருத்துன்னு வேதாந்தத்தை செய்தார் இல்ல, வேதாந்த சம்பிரதாய கிருத். அங்கே சம்பிரதாயத்துக்கு இந்த சம்பிரதாயம்னா என்ன அர்த்தம், சமயக் பிரதீயதேக்கு சம்பிரதாயம். அது ஒழுங்கா ஒரு குருவானவர் அவர் சிஷ்யரை சொல்றார், அந்த சிஷ்யர் இன்னொரு சிஷ்யன் சொல்றார். இப்படி வரிசையா நாராயணம் பத்மபோம் பதிஷ்டம் சக்திஞ்சல பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாம்சம் கோவிந்த யோகேந்திரம் அதாசேஷம் இப்படின்னு நாராயணன்ல இருந்து ஸ்ரீமன் நாராயணன்ல இருந்து ஆரம்பிச்சு இது வரைக்கும் நம்ம ஆச்சாரியன் வரைக்கும் அப்படி ஒரு லைனா வந்திருக்க பார்த்தா. இதுதான் குரு பரம்பரா. பரம் அதற்கு பிறகு இவர், இதற்கு பிறகு இது, இப்படி சதா சிவசமாதம் பகவத் பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு அந்த குரு பரம்பரா ரூபமாக இருந்து கொண்டு தர்மத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார், தர்மத்தை செய்து கொண்டிருக்கிறார். சம்பிரதாய கிருத், அந்த சம்பிரதாயம் விட்டு போகக்கூடாது. விட்டு போயிடுச்சுன்னா அதுக்கு எவ்வளவுன்னு தெரியாது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் நமக்கு தெரியும். அதை தேடி எடுக்கிறது கடல்ல பெருங்காயத்தை தேடுற மாதிரி. பிரார்த்தனைக்கு இந்த காரியம் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு கேட்டேன். உங்காத்து சம்பிரதாயம் என்னன்னு, எங்காவது சம்பிரதாயமே இல்லைன்ட்ட. ஏன்னா 3 தடவையிலேயே சாதனை பண்ணலன்ட்டார். என்ன பண்றது, எப்படி தெரியும் சம்பிரதாயம்? இங்க அப்பா பண்ணல, அப்பாவுக்கு அப்பா பண்ண, ஒன்னும் பண்ணல சுவாமி, எங்காவது பண்றேன்னு ஆரம்பிச்சிருக்கேன், நல்ல பத்தி வந்திருக்கு, ஆனா என்ன பண்றது தெரியலையேங்க. உங்காத்துல பழக்கம் உண்டோன்னு கேட்டேன். எங்காவது பழக்கம் வேற, உங்காத பழக்கமா? அம்மா ஆணும் பழக்கம் இல்லை, சாஸ்திரம் எப்படி சொல்றதோ அப்படி சொல்றது.
இப்ப சாஸ்திரம் என்ன சொல்றது? அது சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா அந்த சாஸ்திரம் என்னதுன்னு தெரிஞ்சவாட தானே கேட்கணும். புத்தகத்தை பார்த்தா நமக்கு தெரியுமா? அதுல என்னென்னமோ போட்டிருப்பா, அந்த லாங்குவேஜே நமக்கு புரியாது. ஆகையால் என்ன பண்ணணும்? அந்த சம்பிரதாயத்தை எடுத்து சொல்லக்கூடியதான வியக்தி இருக்கணும். அப்படி அந்த சம்பிரதாயத்தை தயார் பண்ணி இருக்கிறதுனால அவருக்கு தர்மக்கிறது, அவர் தர்மத்தை காப்பாற்றுறவர் மட்டுமில்லை, தர்மத்தையும் தர்ம சம்பிரதாயத்தையும் பண்ணினவர். அது அடுத்தது தர்மகிருத். அதுக்கப்புறம் தர்மி, அந்த தர்ம வடிவமாகவும் தர்மத்தை உடையவராகவும் இருக்க. தர்மான் தாரயதி தர்மி, அந்த தர்மத்தை தானே காப்பாற்றி கொண்டிருக்கிறார். தர்மமானது இப்படி இருக்கா அப்படி இருக்கான்னு பார்த்துட்டு அது இந்த பக்கம் அந்த பக்கம் நகராம காப்பாத்துட்டு இருக்காரு. அந்த தண்டவாளத்துல ரயில் மேலேயே போகணும், கீழே இறக்கப்படாதுங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் தர்மம் அப்படியே இருக்கணும். கலிக்காலத்துல ஒரு தர்மம், இன்னொரு காலத்துல ஒரு தர்மம் இல்லை. பெரியவர்களையே பேச்சு கேட்கணும். மாத்திரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. இதெல்லாம் மாறாது எத்தனை நாளான. சத்தியம் வத தர்மம் தர. கொஞ்ச நாள் ஆனா போய் சொன்ன பரவாயில்ல சார், இது மாறுமா? சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கு மாறாது. சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். தினந்தோறும் ஏதாவது புதுசா படிக்கணும். நம்ம படித்த பழைய பாடமா இருந்தாலும் படிக்கணும். இந்த படிக்கிறது, இந்த ரீடிங் ஹேபிட் இருக்கிறதுல அதை விட்டுட்டா இப்ப ஜனங்கள். இப்ப எல்லாம் டிவி பாக்குற ஹேபிட் தான் இருக்கே தவிர ரீடிங் ஹேபிட் ஒரு புத்தகம் படிக்கிறது இல்லை. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னால நாவலாவது படிச்சிருந்தது, இப்ப அதையும் விட்டா. இந்த வாரம் முழுக்க என்னன்னா படிக்கிறதுங்கிற ஹேபிட்டே போயிடுது ஜனங்களுக்கு. ரொம்ப தப்பு. அப்ப என்ன? சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். ஒரு நாளும் சுவாத்தியாயம் பிரவச்சனம் தனக்கு தெரிஞ்சது எடுத்து சொல்லணும். 4 பேருக்கு சொல்லணும், நல்ல வார்த்தையை சொல்லணும். எதிரணும். உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்கக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லிக் கொடுங்க. ஒருத்தர் சொன்னா நான் பகவத்கீதை சொல்லிக் கொடுத்துருக்கேன் 10 குழந்தைகளுக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப என்ன? உங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. எத்தனையோ விடுதலை சொல்லிக் கொடுக்கலாம். குழந்தைகளுக்கு பக்கத்துல இருக்காளா இல்லையா, உட்காந்து அவளுக்கு கதை சொல்லுவா. கதை சொல்லி அவளுக்கு சொல்லுவா. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தனக்கு தெரிஞ்சது இன்னொருத்தருக்கு சொல்றதுங்கிற ஒரு தர்மம் இருக்கு. ஞான தானம் எல்லாத்த விட ரொம்ப விசேஷமான ஒரு. நம்ம படிக்கிறதுக்கே டைம் இல்லை சார், நம்ம எங்க இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது. எது இருக்கோ எது தெரியுமோ அப்படி ஆரம்பிக்கும். அப்படி ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் தத்துவத்தை எடுத்து சொல்லணும். பகவத்பாதர் பிரஸ்தானத்திலேயே வாக்கியம் எழுதினது. அதற்கு பிறகு சாதாரண மனுஷர்களுக்கு புரியணும்னு பிரகரணங்களை எழுதினர். அதற்கும் பிறகு எல்லோருக்கும் புரியணும் ஸ்தோத்திரங்கள் எழுதினர். அந்த ஸ்தோத்திரங்கள் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்திலையும் அந்த பகவன் நாம, அந்த பகவத் தத்துவம் அப்படி இருக்கு. பஜ பஜ லட்சுமி நரசிம்மான சின்ன ஸ்லோகம் தான். அபஹிதமேகம் பக்ஷே. உங்களுக்கு நல்லது ஒண்ணு சொல்றேன். என்ன தெரியுமா? இங்க எங்கேயும் போகாது, உலகத்தை பார்க்காதீங்க, உள்ளூர ஆத்மதத்துவை பாருங்க. என்ன நீங்க எப்படி பண்ணிட்டு இருக்க? மறுபூமியில விவசாயம், மறுபூமோ ரசம் இல்லாதான பாலைவனத்துல எங்கெங்கயோ தேடிக்கொண்டே இருக்கு ஜலத்தை. அப்படி வேண்டாம், உள்ளூர உங்ககிட்ட ஆனந்தம் இருக்கு. இதயத்தை நோக்கி பாருங்க, பகவன் நாமாவை சொல்லுங்க, இதான் உங்களுக்கு ரொம்ப ஹிதமானது அப்படின்னு சின்ன ஸ்லோகங்களே எப்படி சொன்னாரோ அதே போல அந்த தர்மத்தை காப்பாற்றி கட்டி காப்பாற்றுறது, தான் அதை வைத்துக் கொண்டு எல்லோருக்கும் சொல்றதுன்னா தர்மி. தர்மான் தாரயதி தர்மி. இப்படி தர்மகிருத் தர்மி, இந்த 3 நாமாக்கள் தர்மத்தை வசதியாக சொல்லக்கூடியதான நாமாக்கள். பிறகு இந்த தர்மங்களை எல்லாம் கட்டி காப்பாற்றுறவர்னு வேதங்கள்ல பகவானை பத்தி ஏஷசேதோவிதரணா ஏஷாம் லோகாநாம சம்பேதாயா அப்படின்னு இந்த தர்மங்களை கட்டி காப்பாற்றக்கூடியதான ஒரு தர்மம் அவருக்கு இருக்குன்னு சொன்னோமே. அப்படிப்பட்டதான் அந்த பரமாத்மாவுடைய ஸ்வரூபம். சத்து மாறாதவர். முன்னால எல்லாம் தர்மம் இருந்தா இப்ப மாத்திருக்கலாமா? ஒரு நாள
மாறாத பொருள் தான் இந்த பரமாத்மா. மீதி எல்லாமே அவரை தவிர மீதி எல்லாமே மாறிக்கொண்டிருக்கு. உலகத்துல எது பர்மனண்டா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எது நினைச்சு முன்னால பெரிய 3 கட்டு வீடு அப்படின்பா கிராமாந்தரம். இந்த வீடு ரொம்ப பெருசு, 3 கட்டு வீடு. இப்ப சின்னதா இருக்கணுங்கிற. இப்ப எல்லாம் எப்படின்னா 2 பெட்ரூம் 3 பெட்ரூம். பெட்ரூம் வச்சுதான் வீடை கால்குலேட் பண்றேன். பாத்ரூம் எல்லாம் எங்க இருக்கணும், வீட்டுக்கு பின்னால 10 அடி பின்னால இருக்கணும். அதான் மணி ஆச்சாரம்னு சொல்லுவோம். இப்ப ஒவ்வொரு பெட்ரூம்லயும் நடுவுல அதான் இருக்கு, பகவானுக்கு ரூம் இல்ல. நம்ம அது அட்டாச்சு பாத்ரூம்ங்கிறான், இல்ல அட்டாச்சு பெட்ரூம்னா. பாத்ரூம் அவ்வளவு அழகா இருக்கா, பெட்ரூம் இருக்கு அனெக்ஸ்ங்கிறான். என்னமா அட்வர்டைஸ்மெண்ட் போடுறான் தெரியுமா பேப்பர்ல. இப்ப நம்மளுடைய வேல்யூஸ் ஆஃப் லைஃப் எப்படி மாறிடுதுன்னு கொஞ்சம் பார்க்கணும். இவைகள்லாம் மாறிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாளும் மாறாதவர் பரமாத்மா. ஆனா அதான் அவருக்கு மாறாதவருக்கு சத்துன்னு பேர். அதனாலதான் அபிதம் பரம் பிரம்ம சத்து ததேவ சோம்யமங்கிற ஆசீத் ஏகமேவாத்யம். ஒரு நாளும் மாறக்கூடியதான தன்மை அவரிடத்துல இல்லை. அவர் இருக்க தொட்டுதான் மற்ற பதார்த்தங்கள்லாம் மாறிக்கொண்டிருக்க. அவர் மாற மாட்டார். ஏன் மாற மாட்டார்? கை கால் இருந்ததுன்னா அதை வயசா எடுத்து கை வலிக்கிறது, கால் வலிக்கிறது. அவருக்கு சரீரம் இல்லையே, அவருக்கு மனசு பிராணம் இல்ல, மனசு இல்ல அவருக்கு. மனசு இருந்தா தானே மாறுபவர். அவரிடத்துல மாயை இருக்கு. ஆனா மாயை அவரை ஒண்ணும் பண்ணாது. மாய நம்மகிட்டதான் வாராட்டம், அவர்கிட்ட ஒண்ணும் பண்ணாது. அதான் விவகாரம். தெய்வீ கேட்டா குடமயி மம மாயா துரத்யா மாமே வயே பிரபத்யந்தே மாயாமே தாந்தரந்திதே. அப்படின்னு இந்த மாயை தாண்டணும் என பகவானுடைய திருவடியை நாடணும். அப்பொழுது இந்த மாயையாவது உங்களை ஒன்றும் பண்ணாது. நீங்க மாயை தாண்டி மேல போகலாம். அந்த மாயையும் அவர் ஒன்றும் பண்ணாது. ஆகையால் மாயாதீதமான ஒரு ஸ்வரூபம். ஆகையால் அவருக்கு என்ன பேரு? சத்து. அவிதம் மாறாதான பரம் பிரம்ம சத்து ததேவ சௌமிய ஸ்ருதே. சத்துன்னு சொன்னேன் சார், நன்னா இருக்கு. ஆனா அடுத்ததே அசத்துன்னு சொல்றீங்களா, அதான் ரொம்ப மோசம். நம்ம குழந்தைகள் ஆகல ஏதாவது கலாட்டம் பண்ண அசத்து சும்மா இருங்கள். அசத்துன்னு சொன்னா என்னன்னா, வேதாந்தங்கள்ல அசத்துன்னா என்னன்னு முக்காலத்திலையும் கண்ணுக்கு தெரியாததான பொருள்னு அர்த்தம். எது? பஞ்சாபுத்திரன், மரடி மைந்தன், குதிரை கொம்பு. குதிரை கொம்பு எது சார்? அதான் குதிரை கொம்புன்னு சொன்னா அசத்துன்னு அர்த்தம். முயல் கொம்பு, குதிரை கொம்பு, ஆகாட்ட குழப்பம், இப்படின்னு சிலது வச்சுட்டு இருக்கோம். அது எங்க இருக்குன்னு நீங்க கேட்கக்கூடாது. இல்லாதனால்தான் அது அசத்துன்னு சொல்லிட்டு இருக்கு. பரமாத்மாவும் அசத்தோ இல்ல, அப்படி இல்லை. பரமாத்மாவுடைய சுரூபம் அசத்து பிரம்மா, அபரம் பிரம்மா அசத்து. பிரம்மமானது முன்னால சத்துன்னு நான் சொன்னேன். அந்த சத்ரூபமான வாக்குக்கும் மனசுக்கும் எட்டாதான சுரூபம் எப்படி நீங்க பார்க்க முடியும்? அது கண்ணுக்கு தெரியாது, புலங்களால் அறிய முடியாது. ஆனா அது இருக்கு. அது இருக்கத்தான் நீங்க இருக்கு. கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, மற்ற எல்லா உருப்படியும் அந்தந்த வேலை செய்யறதுன்னு அதுக்குள்ள அவர் இருக்காருன்னு அர்த்தம். அவரால் தான் எல்லாமும் இயங்கிறது. ஆனா அவரை அறியணும்னு சொன்னா அவரை அறிவதற்கு நமக்கு இருக்கக்கூடியதான ஒரு சாதனங்கள் குறைச்சலாத்தானே இருக்கு. உங்களுக்கு அறிவு எப்படி ஏற்படும்? கண்ணால பார்த்தால் அறிவு வரும், காதால கேட்டால் அறிவு வரும், மூக்கால வாழ்ந்தால் அறிவு வரும். இப்படித்தான் அறிவு வரும். இந்த ஐம்புலங்கள்னால வரப்பு அறிவு தான் உங்களுக்கு இருக்கே தவிர அதை தவிர இன்னொரு விதமாக அறிவு வராது. இந்த ஐம்புலன்களாலையும் அவரை பார்க்க முடியாது. இப்ப எப்படித்தான் அவரை பார்க்கறது? எப்படி பார்க்கறத? அதுக்கு பார்க்கறதுக்கு ஒரு வழி வேதமே சொல்லுது. என்ன வழி வேதம் சொல்றது அப்படின்னா, அதோட இன்னொன்னு சேர்த்து வச்சு அதை பார்க்க சொல்றது. பிறகு அதை எடுத்துட்ட பிறகு மீது என்ன இருக்கோ அதான் மிச்சம். இப்படி ஒரு வழி ஏற்றி வச்சு இறக்கிறது.
இதுக்குதான் அத்தியாரோப அபவாதம். அத்தியாரோப அபவாத நியாயம். சூரியன் ஆகாசத்துல இருக்க, பூமி கீழே இருக்கு. அந்த சூரியனிடத்திலிருந்து பூமி வரைக்கும் சூரியனுடைய கிரணங்கள் ஒளி இருக்கு. நான் பார்த்தா தெரியறதோ தெரியல. அப்ப அதை கண்டுபிடிக்கிறது இருக்குன்னு எப்படி அறியறது? ஒரு பட்சி போறதோ இல்லையோ? ஆமா போறது. அந்த ரெக்கைக்கு மேல இருக்கு பார்த்தீங்களா, வெளிச்சம் விழுந்திருக்கு. அதுபோல கீழே என்ன இருக்கு? அதனுடைய நிழல் விழுந்திருக்கு. எப்ப நிழல் விழுந்திருக்கோ அந்த கிரணங்கள் தடப்பட்டதுனாலதானே நிலம் விழுந்திருக்கு. ஆகையால் அங்க கீழே இருக்கு, அங்க நடுவுல வெளிச்சம் இருக்கு அப்படின்னு அறியுங்கோ அப்படின்னு ஒரு அனுமானம். இப்படியும் அறியலாம். பழைய நாள்ல சனிக்கிழமைன்னு வந்ததுன்னா எண்ணெய் தேய்ச்சி குளிப்படுறோம். ஒவ்வொருத்தரும் எண்ணெய் தேய்ச்சி. இப்ப எல்லாம் டாக்டர்ஸ் எல்லாம் என்ன சொன்னா வேஸ்ட் எண்ணெய்ன்ற. எண்ணெய் உள்ள சாப்பிட்டா அது கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாகும். வெளியில தேய்ச்சிருந்தா எண்ணெய் வேஸ்ட். எண்ணெயே வேண்டாம் அவ அங்க இருக்கட்டும். அவ படிச்சது அவ நமக்கு சொல்ற, நம்ம அவளை கண்டுபடக்கூடாது. ஆனா பழைய நாள்ல இது பெரிய காரியம். சனிக்கிழமை காலம் வந்ததுன்னு முதல்ல எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு மணி நேரம் அப்படியே ஊற்றிட்டு அதுக்காக வெந்நீர் போட்டு அதை குளிச்சு அதெல்லாம் சீக்காயெல்லாம் பொடி போட்டு குளிச்சு தெரியாம சீக்காய் கண்ணில் விழுதுன்னு ஒரு அரை மணி நேரம் கண்ணில் இருந்து எல்லாம் வந்துட்டு எழுந்துட்டு எல்லாம் கஷ்டப்படுறா. அவளை கேட்டேன், ஏன் சுவாமி எண்ணெய் தேய்ச்சிப்பானே, அப்புறம் அதை வச்சு சீக்காய் பொடி போட்டு எண்ணெயெல்லாம் அழிச்சு விடுவானே, இது வேஸ்ட் தானே, எண்ணெய் ஏதாவது உள்ள போச்சா? உள்ள போச்சுன்னா அப்புறம் உள்ள எண்ணெய் இருக்குன்னா அது ரொம்ப போயிடுமே, எதுக்குன்னு கேட்டேன். இல்ல உமக்கு தெரியாது, எண்ணெய தேய்ச்சி எண்ணெயை இறக்கணும்னா கண்ணு குளிர்ச்சி அர்த்தம் தரலாம். இது எப்படி? இல்ல அது மாதிரி குளிச்சு வராது, ஐஸ் வச்சாலும் குளிச்சு வராது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அந்த மிளகு ரசம் சாப்பிட்டு ஈஸ்டர்ல உட்கார்ந்தேன்னா அப்ப தெரியும் உங்களுக்கு அதனுடைய விவகாரம் என்னடா. எண்ணெய் தேய்ச்சி இறக்கினா ஏசி இறக்கினா லாபம் இல்லைன்னு நினைக்கக்கூடாது. ஏசி இறக்கினாலும் சரீரத்துக்கு குளிர்ச்சி ஏற்படுறது. அதே விதமாகத்தான் நாம் அந்த பரம்பொருளை தெரிஞ்சுக்கணுமே. ஆனால் இந்த சுத்தமான அந்த பரம்பொருளை மாயினால இத்தனை உலகங்களும் அதுல இருக்குன்னு நம்ம கற்பிக்கிறோம். எப்படி? ஆத்மன ஆகாச சம்பூத ஆகாசாத் வாயு வாயு ரத்னே அக்னே ராபாத்ய பிருத்திவி பிருத்திவியா ஓஷதய ஓஷதீத்யோன்னம் அன்னாத் புருடா. அத்தனையும் தயார் பண்ணி இந்த உலகங்களை ஊக்க தயாராச்சு. இதெல்லாம் தயாராச்சுன்னா என்ன சார்? நிஜமா அங்க இருக்கன்னு ஸ்கிரீன்ல சினிமால 3 மணி நேரம் பார்த்தேன். நிஜமா அங்க இருக்கோம். இதே தான் சார் சொல்லிட்டு இருக்கேன். அது ஸ்கிரீன் மட்டும் புரியுது, சினிமா புரியுது. சொல்ல எது புரிஞ்சுக்கணுமோ அது புரியுது. உலகம் முழுக்க இருக்கான்னு கேட்டா காணப்படுகிறது. அதான் ஞாபகம். அது இங்க இருக்கா வேற எங்கேயும் இருக்கான்னு எங்கேயும் இல்லை, தயார் பண்ணினது. இந்த கதையெல்லாம் இவ என்ன பண்ணினா தயார் பண்ணினா, இவாளே பண்ணி ஓ எப்படி இருக்கணும் எப்படி இருக்கணும்னு அதை அவ ஆக்ட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கா. நிஜமா அங்கே ஒண்ணும் இல்லை. ஆனா விவகாரம் என்னன்னு, அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த இருட்டை பார்த்து நீங்க அத்தனை பதார்த்தங்களும் இருக்கிறதா நினைத்தேள். அதே விதமாகத்தான் இத்தனை உலகமும் அந்த பிரம்மத்தினிடத்துல ஸ்கிரீன்ல பொம்மை மாதிரி தயாராயிருக்கு. விவகாரம் என்னாச்சுன்னு இவைகள்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா கடைசியில் என்ன இருக்கு? கேவலமான ஸ்கிரீன் தான் இருக்கு. அதே போல சுத்தமான பிரம்மம் தான். ஆகையா உலகம் முழுக்க பிரம்மத்து மேல காணப்பட்டது பிரம்மம் தானே. அதனால அதுக்கு அபர பிரம்மம்னு சொல்லும். முன்னால சொன்னது பரபிரம்மம், இப்படி சொன்னது அபர பிரம்மம். உருவத்தோடு கூடியதான பிரம்மம், உருவமிட்டதான பிரம்மம். அதுக்கு ஒரு பெயர் சொன்னோம், ஒரு உருவத்தை சொன்னோம். இவரை இப்படி தியானம் பண்ணுங்கோ, அப்படி தியானம் பண்ணுங்கோ, பீதாம்பரனாக தியானம் பண்ணுங்கோ, புன்திருப்போடு இருக்கிறதா தியானம் பண்ணுங்கோ. இவைகள்லாம் எதற்காக? இந்த உருவங்களுக்கு அப்பாற்பட்டதான எந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கோ அந்த ஸ்வரூபத்தை உங்க மனசுல பதிக்கணும் என்பதற்காக
உருவம் உள்ளதான ஒரு சுரூபத்தை சொன்னோம். இந்த உருவம் உள்ள ஸ்வரூபத்துக்கு என்ன பேரு? அசத்து. அது அபரம் பிரம்ம அசது பாதாரம் மணம் விகாரோ நாமதேயம். இந்த ஸ்வரூபங்கள்லாம் அசத்தாத்து அதை ஏன் சார் தியானம் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. இந்த அசத்தை நீங்க முதல்ல புரிச்சுண்டு அதுக்கப்புறம் சில பிறவிகள் அதை பண்ணினாதான் வேதாந்தத்தை கேட்கக்கூடியதான சந்தர்ப்பமே வரும். டக்குன்னு வேதாந்தத்துக்கு வர முடியாது. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கேட்கிறேன்னு யாராலையும் வர முடியாது. வரணுமையானால் அவருக்கு ஜன்மாந்தரத்துல பாக்கியம் இருக்கணும். சமேதம் வேதானுபதனேன பிராமணா சந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேனா. பல பிறவைகள்ல வேதாந்தம் பண்ணி பல பிறவைகள்ல நீங்க எல்லாம் யஜ்ஞம் தானம் தபசு விரதங்கள் ஏகாதசி விரதங்கள் இவை எல்லாம் பண்ணி அதனுடைய புண்ணியத்தினால்தான் உங்களுக்கு இதை கேட்கக்கூடியதான வாய்ப்பே வரும். அதுக்கப்புறம் நம்ம கேட்கறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம நினைக்கிறோம் கேட்கணும்ட்டு, அதுல 1000 பிரதிபந்தகம் வரும்னு. ஆனா அத்தனையும் தாண்டி கேட்கிறாருன்னா அதுக்கு அவருடைய அனுகிரகம் வேணும். பகவானுடைய ஒரு அனுகிரகம். அவர் உங்க இதயத்துல உட்கார்ந்து கேட்கணும். அவர் நாமாவை கேட்கறதுக்கு அவரால் தான் முடியுமே தவிர தங்களால் முடியாது. ஆகையால் அவர் நாமாவை சொல்றதோ அவர் நாமாவை கேட்கிறதோ அவருடைய அனுகிரகத்தினால் தான் முடியும். யோந்த பிரவித்ய மம வாசமிமாம் பிரசுப்தாம் சஞ்சீவயத்ய சக்திதரஸ்வதாம்னா அந்யாம்ச ஹஸ்தசரண ஸ்ரவணஸ்வதாதீன் பிராணம் நமோ பகவதே புருஷாய துவ்யம் அப்படின்னு அவருடைய ஒரு அனுகிரகத்தினால் தான் நடக்கும். ஆகையால் அவரே அந்த சகுணமான ஒரு மூர்த்தியை நாம் தியானம் பண்ணணும். அதனால அபரம்பரம்னா அசத்து பாதாரம்பணம் விகாரோ நாமதேயம் இத்தியாதி ஸ்ருதே. இதுதான் சர்வாணி ரூபாணி விசித்ய தீரா நாமானி கிருத்வா விவதன் யதாஸ்தே அப்படின்னு தைத்திரியம் சொல்லுது. சர்வாணி ரூபாணி விசித்ய தீரா, அத்தனை உருவங்களும் அவரே தயார் பண்ணினார். கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் முகுந்தனாகவும் எத்தனை ஸ்வரூபம், அத்தனை ஸ்வரூபங்களை தயார் பண்ணி அத்தனை பெயர்களையும் தான் கொண்டு நீங்க எந்த பெயராவது நினைக்கலாம். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல 1000 பேர் இருக்கு. ஏதாவது ஒரு நாமா வச்சு இந்த நாமாவுக்கு என்ன அர்த்தம் யோசனை பண்ணி பார்த்தா அதுல அதான் மனநம்புன்னு தெரியும். ஏதோ ஒரு நாமாக்கான்னு சொன்னாரு, ஒரு நாமாவுக்கு என்ன அர்த்தம் சொன்னார் ஞாபகம் வச்சுப்போம். ஏதாவது இருக்கிற வரைக்கும் இந்த பேர் கூட ஞாபகம் இல்லைன்னா அது புத்தகத்தை பார்த்துக்கலாம். ஆனா அது என்னதான் சொல்லியிருக்கோம், என்னதான் நம்ம கேட்டோம் அப்படின்னு ஒரு தரம் ஆத்திர நினைச்சு பார்த்தோம்னா அதுக்கு மனநம்புன்னு. அதே மாதிரி உபநிஷத்துல ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த மந்திரமானது நமக்கு என்ன சொல்றது, நம்ம வாழ்க்கையில நாம எப்படி கடைபிடிக்கணும்னு சொல்றது. அந்யாவா சோபிமுச்சதா அமிர்தேஷோ அனாவசியமாக பேசாத. இது வாழ்க்கையில உண்மை. இது போல ஏதாவது ஒரு விவகாரம் அந்த நம்ம நடந்து கொள்ளக்கூடியதாக என்ன இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்து கேட்கணும். இப்படி நம்ம படிதமையான சேவத்தை கொடுக்கும். ஆகையால் அது போல நம்ம வாழ்க்கையை மாற்றிக் கொள்வதற்காகத்தான் பகவான் பல உருவங்களை எடுத்திருந்த பல அவதாரங்கள் பல வேஷங்கள். ஒரே கிருஷ்ணனா இருந்தாலும் கிரிதாரின்னு மீனா மாட்டார். கிரிதாரி தான் அந்த அம்மாவுக்கு பிடிச்சிருக்கு. வெண்ணத்துல கிருஷ்ணன் வேண்டாம், அதே கோபிகார கிருஷ்ணன் வேண்டாம், கிரிதாரின்னு தான் அம்மாவா கடைசி வரைக்கும் இப்படின்னு சொல்றாங்க. அதே போலயே ராதா சமேதா கிருஷ்ணான்னு பாடினார் நந்தலாலா, அவருக்கு அதுதான் வேண்டியிருக்கு, இது வேண்டாம். ஏன் சுவாமி ஒரு கிருஷ்ணன் தானே? ஆமா சுவாமி, யாரு வேண்டாம்னு சொன்ன. இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்வரூபம், அந்த ஸ்வரூபத்துல அவருடைய மனசு லயித்து இருக்கு. அதே போலயே நமக்கு நம்ம மனசு ஒரு இடத்துல ஒருமுனையாக ஆவதற்காக பல வேஷங்கள் இருக்க. அதான் அவருக்கு அபரம் பிரம்மா அசத்துன்னு. அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணினார், உலகமாக மாறினார். அவர்தான் மாற்றமே இல்லைன்னு சொல்லிட உலகமாக தோன்றினார். உலகமாக தோன்றி உலகத்துக்கு அதிஷ்டானமா இருந்தார். மித்யா ஜெகதேஷ்டான முக்திதா முக்தி ரூபிணி. இந்த மிச்சையான இந்த உலகத்துக்கு அதிஷ்டானமாகவே தான் இருந்து கொண்டிருக்கார்.
உலகமாகவும் மாறி இருக்க. தங்கமாகவும் இருக்கலாம், தங்கம் வளையாகவும் மாறலாம். வளையா மாறினதுனால தங்கம் இல்லாம போச்சோ. தங்கம் தான் வளையாக காணப்படுவது, வளையில இருக்கிறது தங்கம் தான். ஆகையால் தங்கமே வளையாக காணப்பட்ட மாதிரி பரம்பொருடைய உலகமாக காணப்படுகிறார். உலகமாக காணப்படும் பொழுது அவருக்கு க்ஷரம்னு. ஏன் சுவாமி அவருக்கு க்ஷரம்னு பேர் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா, இது மாறிண்டே இருக்கு. க்ஷரதீதி க்ஷரம் மாறிண்டே இருக்கு. மாறக்கூடியதான உருவமாக இருக்கார். ஆனா சில சமயத்துல மாறாமலும் மாற்றம் இல்லாதவராகவும் காணப்படுகிறார். கங்கை கரையில உட்கார்ந்தான், 1/2 மணி நேரம் உட்கார்ந்தான். கங்கை ஓடிட்டே இருக்கு. இப்ப இருக்கிற ஜலமும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னால் இருக்கிற ஜலமும் ஒண்ணுதானோ? நீங்க பாக்குற ஜலமானது ஓடி போயிட்டு முன்னால. ஆனா இங்கேயும் அதே ஜலம் தான் இருக்கா போல இருக்கு, வேற ஜலம் இல்லை. அதே ஜலம் தான் போயிட்டே இருக்கு. எவ்வளவு நேரமா, எத்தனை வருஷமாக, எத்தனை நாடுகளாக அப்படி இருந்து கொண்டே இருக்கு. கங்கை ஓடிக்கொண்டு இருந்த போதிலும் அதே கங்கை தான் இங்க இருக்குன்னு எப்படி காணப்படுகிறதோ, அதே போலதான் நமக்கு சில பதார்த்தங்கள் அதுவே இன்று காணப்படுகிறது. காத்து மாறி இருக்கோ, ஆகாசம் மாறி இருக்கோ, எத்தனை நாளா இருக்கு, சந்திரன் மாறி இருக்காரா, சூரியன் மாறி இருக்காரா, இவைகள்லாம் மாறிதா போல நமக்கு காணப்படல. இருந்த போதிலும் அத்தனை பதார்த்தங்களும் சேர்ந்து அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, அதுக்கு ஒரு பெயர் இருக்கு. இதுக்கு பெயர் உருவம் இருக்கோ அது ஒரு நாள் மாற வேண்டியதுதான், அழிய வேண்டியதுதான். அந்த ஸ்வரூபமாகவும் பகவான் இருந்து கொண்டிருக்கார். ஒண்ணும் வேண்டாம், ஒரு அழகான பொம்மை வாங்கி வச்சிருக்க, ரொம்ப நன்னா இருக்கு. ஒரு 10 வருஷம் ஆனப்புறம் அதை எடுத்து மூலையில வச்சிருக்கேன், ஏன்னா வேற பொம்மை வச்சிருக்குன்னு. அப்ப விவசாரம் எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துள்ளோ, கொஞ்ச நாள் ஆனவோ அதை தூக்கி வச்சு வேற இன்னொரு பதார்த்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ இல்லையா நம்ம வாழ்க்கையில. அதே மாதிரிதான் உருவம் இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள் எல்லாமே அது ஒரு மாதிரி. ஆனா அவைகள்ல இருக்க உருவம் இல்லாதான அந்த ஸ்வரூபத்தை அடைவதன் பொருட்டு நமக்கு ஒரு வழியாக, ஒரு படியெட்டாக காணப்பட்டிருக்கு. ஆகையால் இந்த ஸ்வரூபத்துக்கு க்ஷரம்னு இது பாருங்க. சர்வாணிரு பூதானி க்ஷரம், எல்லா பிராணிகளும் க்ஷரம்னு. இவை எல்லாம் அவர் தான் தயார் பண்ணி, பிரபஞ்சம் முழுக்க அவர் தயார் பண்ணி, சரீரத்தை அவர் தயார் பண்ணி. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, நம்ம சரீரத்துக்குள்ள எத்தனை நாடிகள் இருக்கு. 72,72,10,303 நாடி எண்ணி இருக்கா. கரெக்டா இத்தனை நாடி இருக்கா. அதுக்கு தனித்தனியா பேர் வச்சிருக்கா. அலசுதா, குஹோ, விஸ்வோதரா, வாரணா, அது அஸ்திதிக்வா, வயஸ்வினி, நந்தினி, கீழா, திங்களா, துகுல்லா, வரிசையா சொல்லிருக்க. இத்தனை நாடிகள், ஒவ்வொரு நாடி எங்கே வருது, எங்கே ஆரம்பிக்கிறது, எங்கே போறது. அதுல சில நாடிகள் நேரா போகும், சில நாடு சுத்திட்டு வரும். அது இந்த சரீரத்தை, ஹிருதயத்தை பரிவேஷனம் பண்ணிட்டு ஒரு நாடி இருக்கு. இப்படி நிறைய நாடிகள் இவைகள்லாம் இருக்கு. இத்தனை நாடிகள் எப்படி சார் உண்டாச்சு? இது ஒரு தயார் பண்ணி கொடுக்கறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு கஷ்டம். ஆனா எப்படி பகு சுலபமாக அம்மா வயதிலிருந்து வெளியில வரப்ப அத்தனை செட்டாடு. அதோட மட்டும் இல்லை, மேல ரிசர்வா உள்ள 2 கூட வச்சிருக்கேன். ஹார்ட் ப்ராப்ளம் வந்ததுன்னா காலில் கழிச்சு இன்னொரு நாடி அங்கே வந்து போடுவான். இல்லையா, இத்தனையும் நீங்க மற்றதை எப்படி தெரியும்? பரவாயில்ல, தயார் பண்ணிருக்க. இத்தனையும் தயார் பண்ணி உங்க சரீரத்துக்குள்ள கொடுத்திருக்காரு. இது யாரால் உண்டாச்சிருக்குன்னு பார்த்துடும். இந்த உலகத்தை ஆறாமமஸ்ய பஸ்யந்தி நதம் பஸ்யதி கஷ்டனா. தினந்தோறும் பார்க்கல போய் உட்கார்ற சாயங்கால வேளையில வீட்டுல காத்து வருது. காத்து வரக்கூடிய வீடுதான். என்ன பண்றது, ஃபேனு ஏசி இருக்கு, கரண்ட் கட்டு. சாயங்காலம் போறான், போய் உட்கார்றான் ஆனந்தமா. தினந்தோறும் போயிட்டு வரேன்னு. அப்புறம் கேட்டேன், சுவாமி பார்க்கு போயிட்டு வரேன், இந்த பார்க்கு யாரு கட்டினான்னு. இதெல்லாம் யார் சார் கண்டா? அது ஆறாமமஸ்ய பஸ்யந்தி. இந்த உலகத்தில் இருக்கக்கூடியதான பார்க்கிற அனுபவிக்கிற, ஆனா அது யாரு பண்ணினாங்கிற ஒரு நினைப்பே மனுஷியாளுக்கு இல்லை. பார்த்தா அதே விதமா இந்த உலகம் முழுக்க பண்ணியிருந்தாலும் பரம்பொருளை நினைக்க மாட்டேங்கிறாளேங்கிறது. அப்படி இந்த உலகம் எல்லாம் நமக்கு எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு? இந்த சரீரம் எதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கு?
இதை படைத்தவர் யார் என்று தாங்கள் அறியணும். இதை படைத்தவர் யார் என்று அறிந்தடையானால் கடைசியில் அவர் தான் எனக்குள்ள இருக்காருன்னு தெரியும். முதல்ல அவர் என்று அறிவார்கள். அதுக்கப்புறம் அந்த அவரே இவர்ங்கிற ஞானம் வரும். சோகம் கோகம்னு சொன்னா சோகம் அப்படின்னு, அந்த சோகம்ங்கிறது அகம் அப்படின்னு. அப்படி அந்த சோகம்னு வரணும். அந்த சோகம்னு வரமாட்டேங்கிறது எத்தனை பேருக்கு. அதனாலதான் என்ன பண்ணினா தாசோகம்னார் முதல். அட்லீஸ்ட் இதாலும் பண்ணுங்க, பக்தியாலும் வரட்டும். இந்த பக்தி வந்ததுன்னா தாசோகம் தாசோகம்னு வந்த பிறகு அந்த பகவானே தாங்கிறது திருடி விடுவார். திருடி விட்டா வெள்ள சோகம் சோகம் பாவே என சிந்தையே. ஆகையால் முதல்ல தாசோகமாவது வரட்டும்னு சொன்ன நம்ம அந்த பக்கம் போனா தானே. அதனால்தான் என்ன சொல்றது, க்ஷரம் சர்வபூதானி க்ஷரம் கூட்டஸ்தா அக்ஷரம். மாறாம ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, இந்த உலகத்தினுடைய வேடிக்கையெல்லாம் பார்த்து கொண்டு அவைகளை அந்த கபட நாடக சூத்திரதாரியாக எல்லாவற்றையும் பண்ணி கொண்டிருக்காரே அவர் அக்ஷரம். அதான் அக்ஷர சர்வாணி பூதானி கூடத்தோற்றர உச்சதே. உலகங்கள் எல்லாமே க்ஷரம், உலகத்துல பிராணிகள் எல்லாம் க்ஷரம். நம்ம சாதாரணமா சொல்றோம் பிராணிகள் எங்க இருக்க, மனுஷியால தான் ஒரு இடத்துல பிறந்தாரு. இப்பெல்லாம் ரொம்ப டிராவல் ஜாஸ்தியா இருக்கு. முன்னெல்லாம் வெளியூர் போறதுங்கிறது கஷ்டம், போவே மாட்டான், கிராமத்திலேயே இருப்பா. கிராமத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக மாட்டான். ஏன்னா போனா அக்னிஹோத்திரம் கெட்டு போயிடும். தினந்தோறும் பிராத்த காலம் அக்னிஹோத்திரம், சாயங்காலம் அக்னிஹோத்திரம் பண்ணிட்டே இருந்தா எங்கேயும் போறதே இல்லை விடைய விட்டு. மேக்சிமம் போறதுன்னா ஒரே ஒண்ணு, காசிக்கு போயிட்டு வருவா. காசிக்கு போவா, அவ்வளவுதான். வந்தா சமாராதனம் உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்படி இருந்தது பழைய நாள்ல. இப்ப விவகாரம் என்னன்னா, எந்த ட்ரெயின் பாருங்க, எந்த பஸ் பாருங்க, கடைசியில பிளேன் பாருங்க, எல்லாமே ஒரே குப்பம் தான். எங்க பார்த்தாலும் என்னடா ஜனங்கள் அவ்வளவு போயிட்டு இருக்கா ஒவ்வொரு இடத்துக்கும், இங்கேயும் அங்கேயும். இந்த க்ஷரமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வாழ்ந்து ஒரு இடத்துல மடிந்து இப்படின்னா மனுஷனுடைய வாழ்க்கை எங்க இருக்கு. நம்ம கேட்கிறோம் இந்த பூர்வீகம் என்னன்னு. பூர்வீகமாச்சு வந்தாங்க, நான் சுத்திட்டே இருக்கேன். பழைய நாள்ல சொல்லுவோம், நீங்க எந்த ஊரு அப்படின்னு கேட்பேன். நாங்க இந்த ஊர்ல பிறந்தோம், இந்த ஊருக்கு சேர்த்தவாங்க. 8000 அட்டசஹஸ்ரம், 8000 குடும்பம் ஒரு இடத்துல இருந்ததான். அதனால அவளுக்கு அட்டசஹஸ்ரம்னு பேரு. நாங்கெல்லாம் வட தேசத்துல இருந்து வந்து வடமா, மத்திய தேசத்துல இருந்ததுனால நாங்க மத்தியமா. அந்த மத்தியமா தான் வாத்தியமான்னு ஆயிடுச்சு. இந்த வடமா மாத்தியமா இப்படி எல்லாம் சொல்றா பார்த்தீங்களா. இப்படி இந்த விவகாரங்கள்லாம் நீங்க யாரு எந்த ஊர்ல இருந்து இப்படி எல்லாம் ஒரு விவகாரங்கள் இருந்தது. இப்ப இதெல்லாம் போயிடுது. ஆனா விவகாரம் என்னன்னா, ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல போயிட்டே இருக்கா. அதே மாதிரி மனுஷால் தான் நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, எறும்பு கூட ஒரு ட்ரெயின்ல உட்கார்ந்துருக்கு, எறும்பு வந்துருக்கு. இங்க இருந்து பெங்களூர் போச்சு எறும்பு. அது ட்ரெயின் டிக்கெட்டா வாங்கியிருக்கு, ஒழுங்கு நீங்க வாங்கி தின் பண்றதுக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்கு, அங்கே போயிருக்கு. விவகாரம்னா அங்கே போயிட்டு அங்க இருந்து அங்கே வாழ்க்கையை நடந்து கொண்டே இருக்கு. மனுஷால் மட்டும்தான் இல்லை, எல்லா பிராணிகளும் எல்லாமும் மாறிட்டு சர்வாணி பூதானி. எல்லா பிராணிகளும் அழிந்து கொண்டே இருக்கு, ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போய்கொண்டே இருக்கு. ஆனா பரமாத்மா இதற்கு அதிஷ்டானமா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துருக்காரு, எங்கும் இருக்க. ஒவ்வொரு க்ஷரத்துக்குள்ளேயும் தான் இருக்கார், அசையாமல் இருக்கார். அப்படி அசையாமல் ஆகாசம் எப்படி அசைவதில்லையோ, ஆகாசத்துல எல்லாமும் போய்கொண்டிருக்கோ, அது மாதிரி ஆகாசம் போல் ஆகாசவத் சர்வகத நித்யா, அது மாதிரி அசையாமல் ஒரு அக்ஷரமாக அவர் வந்து கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான அக்ஷரம் இருக்கே, அதான் கூட்டஸ்தம் மாயன்னு சொல்லு. இந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவர்கள். யஸ்மாட்சரமதீதோஹம் அக்ஷராதபிஜோத்தம அதோ விலோகே வேதேச பிரசித புருஷோத்தம அப்படின்னு எனக்கு புருஷோத்தமன்னு பேர். ஏன்னா இந்த மாறிக்கொண்டிருக்கக்கூடியதான பஞ்சபூதங்கள் பஞ்சபூத காரியங்கள் இவைகளோ, இவைகளுக்கு காரணமா இருக்கக்கூடியதான மாறாதான அக்ஷரமோ, அந்த
அந்த ரெண்டுக்கும் அப்பாற்பட்டவன். மாயோடு எனக்கு சம்பந்தம் இல்லை. நீங்க என்னமோ நண்பர்கள் மாயோடு எனக்கு சம்பந்தம் இல்லை. தனித்து நிற்கிறேன். சூரியனுக்கும் மேகத்துக்கும் சம்பந்தம் உண்டா? மேகம் இருக்கு, மேகங்கள் சூரியனை தான் உண்டு பண்ணிட்டு, சூரியன் தான் மேகங்களை உண்டு பண்ணினார். அந்த மேகங்கள் உண்டு பண்ணின அந்த மேகங்கள் சூரியனை உங்களுக்கு மறைக்கிறது. அந்த மேகங்கள் தான் ஜலத்தை விடுறது உங்களுக்கு. ஜலத்தை சூரியன் குடித்த மேகங்களாக தயார் பண்ணினார். மறுபடியும் மேகங்களை உங்களுக்கு ஜலம் வரும்படி பண்ணினார். ஆனால் அந்த மேகங்களோட அவர் சம்பந்தப்படல. அதே போல இத்தனை மாயையும் தன்னிடத்துல வைத்துக் கொண்டார். மாயையை பிரகாசித்தார். மாயினால் உங்களுக்கு சம்சாரத்தை கொடுத்தார். பிறகு அந்த மாயையை மறைத்து உங்களுக்கு மோட்சத்தையும் கொடுக்க தயாரா இருக்கார். ஆகையால் அவர் மாயாதீதனாக இருக்கிறவர். அது ஞாபகம். மாயையை தன்னை வச்சு மாயினத்து மகேஸ்வரம் அப்படின்னு இருக்க. மாயாவச்சன்ன சைத்தன்யம் ஈஸ்வரன் மாயாவச்சன்னமா இருந்தாலும் மாயோட சம்பந்தப்படலை. இத்தனை மாயையும் நம்மளதான் அப்படியே கலக்கி விடுறது. ஆனா பரமாத்மா கிட்ட ஒண்ணும் பண்ணல. அப்படிப்பட்டதான மாயிக்கமா இருக்கவர். ஆகையால் அவர் சத அக்ஷரம் அப்படி ஷரஹா அப்படின்னு சொல்லு. சதபக்ஷரம் அக்ஷரம். அதற்கு அவிஜாதா சஹஸ்ராம்சு. அடுத்த லைன் அவிஜாதா. சொன்ன அவிஜாதான்னு என்னன்னா அறியாதவர் மட்டும். விஜயாதா அறிந்தவர். அவிஜாதான்னு அறியாதவர். பரமாத்மா அறியாதவர். இப்படியாதான் சொல்றது இல்ல. நம்ம பார்க்கலாம், வேதங்களுக்கு அர்த்தம் சொல்லும் பொழுது ரொம்ப பத்திரமா அர்த்தம். பகவானுக்கு அவிஜாதான்னு பேர் வச்சிருக்கல, அறியாதவர் அவர் இல்லை. இல்ல, அவர் எப்படிப்பட்டவர்? அவர் விஜயாதா இல்லை. அவிஜாதான்னு சொன்னா என்ன பண்ணணும்? விஜயாதா இல்லை. விஜயாதான்னு யாருன்னு நீங்க தான் விஜயானமய கோஷம், அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஜயானமய கோஷம். விஜயானம் யஜ்ஞம் தனுதே கர்மாணி தனுதே விஜா அப்படின்னு நம்ம விஜயானம். பெரிய விஞ்ஞானி சார், பெரிய சயின்டிஸ்ட் சார் அப்படிங்கிற. நியாயமா விஞ்ஞானம்னு என்ன அர்த்தம் தெரியுமோன்னா விபரியேன ஞாதா. எது எப்படி இருக்கணுமோ அதை மாற்றி அறிந்து கொண்டவர். விஜயாதான என்னன்னா விபரியேன ஞாதா, மாறுதலாக அறிந்து கொண்டிருக்கார். இவ்வுலகமே நிஜமென்றும் இவ்வுலகத்துல இருக்கக்கூடியதான பொருள்கள் எல்லாம் மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் என்றும் அதில் இல்லாத விஷயத்தை நான் அறிகிறேன் என்றும் அதற்காக முயற்சி பண்ணுகிறேன் என்றும் இப்படி எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் சார். சயின்டிஸ்ட்ங்கிறல இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? உலகம் பொய்னு வேணும் சொல்றது. இந்த உலகமானது பகவானை அறிவதற்கு ஏற்படுத்தப்பட்டதான பதார்த்தம்னு சொல்றது. இருந்தாலும் இந்த உலகத்துல ஏதோ தான் கண்டுபிடிக்கிற மாதிரியும் அதை தான் கண்டுபிடிச்சு அதனால இவர் பெரிய சாதிச்சா போதையும் என்னமோ பண்ணிட்டு இவர் பண்ணினதான கண்டுபிடிச்ச பதார்த்தங்கள்னால லாபம் ஜாஸ்தியா இருக்கா நட்டம் ஜாஸ்தியா இருக்கா யோசனை பண்ணி பாருங்க. செல்போன் கண்டுபிடிச்சான். ரோட்ல போறவங்க தலை சாஞ்சுட்டு போறான். கொஞ்ச நாள் ஆனா தலை சாஞ்சே இருக்கும், நேரம் வரவே வராது. ஏதோ கையில கொடுத்துட்டு நேரம் வச்சுட்டு இருந்தானே அது என்னமோ அந்த அளவுக்கு வார்த்தை ஜாஸ்தியா இருக்கும். கம்யூனிகேஷன் எக்ஸ்ப்ளோஷன் தான். என்ன எக்ஸ்ப்ளோர்னா கடைசியில இவ்வளவுதான் பேசுறாள். ஒரு 10 நிமிஷம் ஒரு மீட்டிங் ஒரு சின்ன விஷயம் பேசுறாங்க. அதெல்லாம் வராது சார். அது இதெல்லாம் மணி கணக்கா பேசிட்டு இருக்கேன். அது ஃப்ரெண்ட்ஸோட பேசுவேன். எப்படி ஒரு சென்டென்ஸ்லயும் வரப்ப கரெக்டா இல்லை. இப்படியே பேசிட்டு வாழ்நாள் முழுக்க போயிட்டே இருக்காரு. என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பாக்கலாம். இந்த விஞ்ஞாதாங்கிற பதார்த்தத்துக்கு எது உண்மையோ அதை உண்மையை அறியாமல் உண்மையை மாறாக அறிந்து கொண்டிருக்கிறவன் அதான் ஜீவனுடைய ஸ்வரூபம். ஆத்மனி கர்த்தத்வாதி விகல்ப விஞ்ஞானம் கல்பிதம். இந்த ஆத்மாவை நான் செய்கிறேன். எல்லோருக்கும் இந்த ஒரு எண்ணம் இருக்கு பாருங்க, நான் இதை பண்ணினேன் அதை பண்ணினேன். யாரையாவது கேட்டு பாருங்க, என்ன சார் நீங்க என்ன பண்ற?
அங்க உத்தியோகம் பண்ணினேன், அங்க படித்தேன், இங்க பண்ணினேன், அது பண்ணினேன், இவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், எல்லாம் சொல்றேன். ஏதும் நீங்க பண்ணல. எல்லாம் அந்த பகவானுடைய அனுகிரகத்தினால வந்ததே தவிர ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஆத்மா அகர்த்தா. இந்த உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா ஒண்ணும் பண்ணாது. ஆனா நான் பண்ணினேன் எனக்கூடியதான எண்ணம் மட்டும் இவருக்கு ஜாஸ்தி இருக்கு. ஆத்மனி கர்த்தத்வாத விகல்ப விஞ்ஞானம் கல்பிதம். சரீரம் பண்ணிருக்கு. கர்மண்ய கர்ம எப்பேத கர்மணிஜ கர்மயா. பகவத்கீதை வாசிச்சிருக்கோம். இந்த சரீரத்துல இருக்கக்கூடியதான கர்மாவை ஆத்மா பண்றா போல நினைச்சிட்டு இருக்கேன். ஆத்மா ஒரு செயலும் பண்ணல. அந்த ஆத்மாவுடைய பிரதிபிம்பம் இந்த சரீரத்துல இருக்கிறதுனால நானும் ஒண்ணும் பண்ணல. ஈஸ்வர்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கேன். உங்களால சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கீங்களா? நகி கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்யகர்மக்ருத். ஒரு செகண்ட் கூட ஒரு மனுஷன் சும்மா இருக்க முடியாது. ஆகையால் இவனுக்கு இருக்கக்கூடியதான விவகாரங்கள்லாம் கர்மாவா அகர்மாவாகவும், அகர்மாவான ஆத்மாவை கர்மாவாகவும் இப்படி நினைச்சிருந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கா மனுஷன். இதுதான் ஜீவனுடைய நிலை. இப்படிப்பட்டதான இந்த ஜீவன் இருக்கானே, இவன் விகல்ப விஞ்ஞானம் உள்ளவன். விஞ்ஞானம் கல்பிதமிதி தத் வாசனா அவபூகிதா ஜீவா. இந்த வாசனையோட நல்லா அழுத்தப்பட்டிருக்கான் ஜீவன். ஒவ்வொரு க்ஷணமும் நீங்க என்ன பண்ணணும், அந்த பரமாத்மாவே நினைக்கணும். அது இல்லாததுனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதுதான் வாசனைகள். நான் இது பண்ணினேன், அது பண்ணினேன், அப்படி இருப்பேன். இத மத்திய மயா பிராப்தம் இமம் பிராப்திய மனோரதம். இது வரைக்கும் நான் எவ்வளவு அடைஞ்சாச்சு, இனிமேல இன்னும் அடைய போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே கடைசி வரைக்கும் இருக்கான். எது பிராணன் போற வரைக்கும் தான். அப்ப சரீரத்திலிருந்து பிராணன் போறப்ப நினைக்கிறேன் சார், ஆடாடாடா இத வாழ்க்கையில என்ன கிமஹம் சாதுனா கரவம் கிமஹம் பாபமகரவம் இது நினைக்கிறான். இது வரைக்கும் யாருக்காவது ஹெல்ப் பண்றானான்னு பண்ணிருக்கேன்னா இந்த வாழ்க்கையில யோஜனை பண்றான். பிராணம் போறது வயசுல ஒண்ணும் ஞாபகம் வரல. ஆடாடாடா ஒருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணலையே, நான் நரக்கத்துக்கு தானே போவேன் அப்படின்னு. இன்னொருத்தர் போன அவர் என்ன நினைச்சார், நான் ஸ்வர்க்கத்துக்காக யாகம் பண்ணியிருக்கேன், நான் வேதாத்தியனம் பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன், நான் சுகமா ஆனந்தமா இருக்க வரேன். இந்த கட்டங்கள்லாம் என்னோட விடிஞ்சது. ஆனா சரீரத்துக்கு பிராணம் போறப்பதான் கட்டமா இருக்கு, நான் ஆனந்தமா இருக்க வரேன் இப்படின்னு நினைக்கிறார். ரெண்டு தப்புங்க. ஹிமஹம் பாபமகரவம் ஹிமஹம் சாதுனா கரவம். இது நல்லது பண்ணல, பாப்பமே பண்ணிருக்கேனே இப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனா விவகாரம் என்னன்னு, இவன் பண்றதோ இல்லையோ எல்லாம் நிமித்த மாத்திரம் பின்னால் இருக்கக்கூடியதான சாட்சிய நினைக்கணும். அந்த சாட்சிய பரமாத்மா இதயத்துக்குள்ள இருக்கார் பாருங்க, அவரை நினைக்கணும். அதுதான் உண்மையான நினைப்பு. அது இல்லாத போனால் இவன் விஞ்ஞாதா. அத பாருங்க, கல்பிதமிதி தத் வாசனா வகும்பிதா ஜீவா விஞ்ஞாதா தத் விலக்ஷணா விஷ்ணு அவிஞாதா. இதுக்கு அப்பாற்பட்டதாக இந்த ஜீவனுக்கு சாட்சியாக ஒருத்தர் இதயத்துல பிரகாசித்து கொண்டிருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் அவிஞாதா. ஜீவ விலட்சணமா இருக்கக்கூடியதான பரமாத்மா. இந்த ஜீவன் இருக்கானே, இவன் சம்சாரத்துக்குள்ள மாட்டிட்டு திண்டாடிட்டு இது பண்றதா அது பண்றதா, எதை பண்ணி நான் முன்னுக்கு வருவேன் அப்படின்னு சுழல்ல மாட்டிட்டு ஒரு ஜீவன் மாதிரி இவன் கவலைப்பட்டு இருக்கானே. இதுக்கு அப்பாற்பட்டதாக ஒரு கவலையும் இல்லாத நிம்மதியா இருக்கக்கூடியதான